வணக்கம், நான் உங்க அடக்கி சார். என்ன உச்சபட்சம் ஆக்சுவலி நம்ம ரிச்சுவல் வயசு எடுத்து போட்டோட ப்ரூஃப் போட்டிருக்காங்க. யாரு? நம்ம திமுகவில் இணைந்த முன்னாள் தாவேக்கா முன்னாளர் விஜயின் தலைவர் விஜயின் மேலாளர் தான். ஏண்டா போடுற தெளிவா போடுங்கடா. அவரு தாவேக்கா தலைவர் விஜய் கட்சி ஆரம்பிக்கு முன்னாடியே விலகிட்டாரு. மேலாளர் இருந்தாரு, அது இல்லைங்கள. தாவேக்கா தலைவர் இல்லடா, திரையுலகில் இருந்த விஜய் அவர்களை மேலாளர்னு போடுங்கடி. தாவேக்காக்கும் அந்த மேலாளருக்கும் சம்பந்தமே இல்லடா. முன்னாள் மேலாளர் அவரு மக்கள் நீதி மையத்துல இருந்தாரு. மக்கள் நீதி மையத்துல திமுக இணைஞ்சான்னு சொல்லுங்களா. அவர் மக்கள் நீதி மையத்தை திமுக இணைச்சாரு. உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையடா. என்ன ஒரு பக்கா சோசியல் மீடியா பக்கா பாருங்களேன், அது தெளிவா பாருங்க. தாவேக்கா தலைவர் விஜய் விஜயின் முன்னாள் மேலாளர் திமுக என்ன தாவேக்கா கட்சியில ஆட்சியை பிடிச்சி தமிழ்நாடையே அவங்க பேருக்கு பட்டாளி வாங்கி அதை பிடிக்காம தாவேக்கா தலைவரின் முன்னாள் மேலாளர் போய் திமுக ஏண்டாடி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பண்ணுங்கடா. தாவேக்கா தலைவர் இல்லடா, திரைத்துறையில் இருந்த விஜய் அவர்களின் மேலாளர் மக்கள் நீதிமன்றத்தில் இணைஞ்சாரு. அவர் விளையிட்டாரு. அதுக்கப்புறம் தாவேக்கா தலைவர் விஜய் தாவேக்காவை ஆரம்பிச்சாரு. அந்த தாவேக்காக்கும் முன்னாள் மேலாளருக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன, விஜய்க்கு திரையுலக இருந்தப்போ முன்னாள் மேலாளர் இருந்தார், மறுக்கல. ஏன்டா இப்படி உச்சபட்சமா கெடுக்குறீங்க? தாவேக்காவை ஏன்டா இழுக்கிறீங்க? நான் தாவேக்காக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணல, தெளிவா போடுங்க. அவர் மக்கள் நீதிமன்றத்துல இருந்தாரு. மக்கள் நீதிமன்றத்தையே திமுக நினைச்சிட்டாங்க. அதனால முன்னாள் மேலாளர் யாரு? விஜய் அவர்கள் முன்னாள் மேலாளர் மக்கள் நீதிமன்றத்தையே திமுக இணைச்சதுனால அவர் ஒரு திமுக இணைச்சான். கொஞ்சமாவது தெளிவா போடுங்கடி. உச்சபட்சம்டா, கேள்வா. உங்களுக்கு ஒரே ஒரு கோல் விட்டுறா, கொலை கொள்ளை கற்படுத்தி பேர் போன ஆட்சி, அராஜக ஆட்சி யாரே நம்ம திமுக ஆட்சி. சரிங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்க. தேங்க்யூ.